Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சின்ன வெங்காயத்திற்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பிளாத்திக்குளம், புதூர், நாகலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடப்பாண்டில் அதிக அளவு சின்ன வெங்காயம் விவசாயிகளால் பயிரிடப்பட்டிருந்தது. ஆனால் வியாபாரிகள் கொடுத்த தரமற்ற விதைகளால் செடியில் நோய் ஏற்பட்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டது. தற்போது அதன் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் போதிய விலை கிடைக்கவில்லை என்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 1 கிலோ சின்ன வெங்காயம் 25 முதல் 35 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 1 கிலோ 20 ரூபாய்க்கும் குறைவாக கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சி கிணற்றில் அபாயகரமான குப்பை கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் கொட்டப்பட்டு பராமரிப்பின்றி இருப்பதை சீர் செய்ய பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மக்களின் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த மாநகராட்சி கிணறு தற்போது பராமரிப்பின்றி கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதால் அருகிலுள்ள பள்ளி மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு கிணற்றில் தேங்கிய கழிவுகளை அகற்றி தடுப்பு வேலிகள் அமைக்காவிடில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். கிணத்துல நல்ல தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா பூரா பிராண்டி பாட்டிலாக தான் இருக்குது. இது உடுமலைப்பேட்டை நகராட்சியுடைய கிணறு. அது மட்டும் இல்லை, அந்த சைடு அந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது உடுமலைப்பேட்டை அரசு பள்ளி நடுநிலை பள்ளிக்கூடம்ங்க. சின்ன சின்ன மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். எவ்வளோதான் கட்டுக்கோப்பாக அவங்க வச்சுக்கிட்டாலுமே அந்த குழந்தைங்க எட்டி பார்த்து கால் இடையில விழுந்தா கிணத்துல தான் விழுகணும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. திருவாரூரில் சம்பா அறுவடை பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான அளவு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க விடிய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சம்பா தாளடி பருவத்தில் 1,37,530 ஹெக்டேர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது அறுவடை பணிகள் தொடங்கி இதுவரை 3,846 ஹெக்டேர் பரப்பளவில் அறுவடை பணிகள் நடைபெற்றுள்ளது. மேலும் தேவையான அளவிற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பேருந்து வசதி ஏற்படுத்தி தராத விடியாத திமுக அரசை கண்டித்து வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று கிராமத்தில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்த உள்ளதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நந்தீஸ்வரமங்கலம் கிராமத்தில் இருந்து காட்டுமன்னார் கோவிலுக்கு அரசு பேருந்து இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளனர். இதுகுறித்து விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று கிராமம் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்த உள்ளதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 6 மாத காலமாக காட்டுமன்னார் கோவிலிருந்து நந்தியூர் மாவட்டத்துக்கு பஸ் வசதி கேட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை அலங்கடிக்கிறாங்க. போன ட்ரிப்பு கூட பேச்சுவார்த்தையில் எங்களை அலங்கடிச்சிட்டாங்க. ஆகையினால வருகின்ற 26ஆம் தேதி எங்களுக்கு பேருந்து இயக்கி தராவிட்டால் 26ஆம் தேதி நந்தீஸ்வரமங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாக இல்லங்கள் தோறும் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு கொடி தினமாக அனுசரிக்க உள்ளோம். இதனால் உடனடியாக போக்குவரத்து துறை அமைச்சர் தலையிட்டு எங்கள் கிராமத்துக்கு உடனடியாக பேருந்து வசதி இயக்கி தர வேண்டும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பணி மேம்பாட்டு தொகை வழங்க கோரி அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூரில் அரசு உதவி பெறும் சீதாலட்சுமி மகளிர் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு தொகை வழங்குவதைப் போல் தங்களுக்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். மேலும் தங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் தொடரும் எனவும் அரசு உதவி பெறும் பேராசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். சென்னை அம்பத்தூர் அருகே கச்சினாங்குப்பம் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என அப்பகுதி தொழில் நிறுவன உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கச்சினாங்குப்பம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இயங்கி வரும் நிலையில் இப்பகுதியில் போதிய சாலை வசதி மற்றும் மின்விளக்கு வசதிகளை செய்து தரவில்லை என நிறுவன உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தண்ணீர் வசதியை செய்து தராமல் வரியை மட்டும் வசூலிப்பதாகவும் நிறுவன உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியாத திமுக அரசு அடிப்படை வசதிகளை செய்து தராமல் மெத்தனமாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மித்ராவயல் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் குடியுரிமை ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். அப்பகுதியில் 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு பல ஆண்டுகளாக சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளித்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விடியாத திமுக அரசு உரிய வசதிகளை செய்து தராவிட்டால் வரும் தேர்தலை புறக்கணித்துவிட்டு குடியுரிமை ஆவணங்களை ஒப்படைக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
தஞ்சை மாவட்டம் சிற்றிடையாநல்லூரில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகிக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். குடிக்க தண்ணீர் இன்றி தினமும் கிராம மக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் பிடித்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியாத திமுக அரசு நிர்வாகம் மக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீரை கூட விநியோகிப்பதில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே மினி வேன் கவிழ்ந்து 16க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தாமலேரி முத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கீழ்மத்தூர் முஸ்லி கொட்டாய் கிராமத்தில் நடைபெற்ற இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவிட்டு மினி வேனில் ஊர் திரும்பியுள்ளனர். அப்போது ஊத்தங்கரை அருகே ஆற்றுப்பாலம் வளைவில் மினி வேன் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதில் குழந்தைகள் உட்பட 16க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விடியாத திமுக அரசு விபத்து ஏற்படும் பகுதிகளில் வேக தடையோ எச்சரிக்கை பலகையோ வைக்காததால் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவையில் அரசு பேருந்தில் பயணித்த போது நெஞ்சுவலி ஏற்பட்ட பயணியை நடத்துனர் நடுரோட்டில் இறக்கிவிட்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்ததை அடுத்து அவர் குடிபோதையில் இருந்ததால் இறக்கிவிடப்பட்டதாக கூறி சம்பவத்தை திசை திருப்ப பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி கோவை ஆர்எஸ்புரம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் பயணித்த 40 வயது மதிக்கத்தக்க பயணி ஒருவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவருக்கு முதலுதவி செய்யாமலும் மருத்துவமனையில் அனுமதிக்க உதவாமலும் சாலையோரம் படுக்க வைத்துவிட்டு சென்றதாக தெரிகிறது. இதையடுத்து அவர் பொதுமக்களின் உதவியோடு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் பயணி குடிபோதையில் இருந்ததால் இறக்கிவிடப்பட்டதாகவும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் மனிதாபிமானமற்ற செயலை விடியாத அரசின் போக்குவரத்து கழகம் திசை திருப்ப பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் எதிரில் உள்ள சாலை குண்டும் குழியுமாகவும் ஜல்லிக்கற்கள் குவியலாகவும் காணப்படுவதால் விபத்துக்கள் தொடர்கதையாகி வருகிறது. சாலையின் நிலை குறித்து பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலனில் அக்கறையற்று விடியாத மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காத நிலையில் சில வாரங்களுக்கு முன் தண்ணீர் லாரி மோதி ஒரு முதியவர் இறந்தார். அப்பொழுதும் அந்த சாலை சீரமைக்கப்படாத நிலையில் வாகன ஓட்டிகள் விபத்துக்களில் சிக்கி வருவதை கண்டு இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் போதுதான் இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என ஆவேசமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் போதிய மழை இல்லாமல் மிளகாய் செடிகள் பாதிப்படைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நல்ல மகசூல் கிடைக்க வேண்டிய நேரத்தில் போதிய மழை இல்லாமல் மிளகாய் செடிகள் நோய் தாக்கம் ஏற்பட்டதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் 1 மணி நேரத்துக்கு 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் என கட்டணம் செலுத்தி போர்வெல் மூலம் மிளகாய் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி வருவதாக தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நீர்பிடிப்பு பகுதியில் தனிநபர் பட்டா வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். காந்திபுரம் பகுதியில் உள்ள அதலக்கம்மாய் அரசு நீர்பிடிப்பு பகுதியில் தனிநபர்கள் பட்டா பெற்றுள்ளனர். இதுகுறித்த வழக்கு காரைக்குடி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அதை மறைத்து உயர்நீதிமன்றத்தில் பட்டா பெற்றவர்கள் நிலத்தை அளக்க உத்தரவு பெற்றுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். திறனற்ற திமுக அரசு நிர்வாகம் நீர்பிடிப்பு பகுதியில் எப்படி பட்டா வழங்கியது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூரில் குப்பைகள் மொத்தமாக எரிக்கப்படுவதால் குடியிருப்பு பகுதியில் கடும் புகைமூட்டம் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் நகராட்சியில் உள்ள 27வது வார்டுகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் தலக்காஞ்சேரி அருகே குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு எரிக்கப்படுகிறது. இதனால் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளை புகை மண்டல் சூழ்வதால் பொதுமக்கள் சுவாச கோளாறு ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சீயப்பாடியில் சேதமடைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் சாடினர். அந்த நீர்த்தேக்க தொட்டியின் அடிப்பாகம் இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்தும் தூண்கள் சிதலமடைந்தும் வருகிறது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் அத்தொட்டி இடிந்து விழும் நிலையில் உள்ளது. அதன் அருகிலேயே அங்கன்வாடி மையம், நூலகம் இருக்கும் நிலையில் அத்தொட்டியை சீரமைக்கவோ புதிய தொட்டி அமைக்கவோ உள்ளாட்சி நிர்வாகம் விரைந்து முன்வர வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். இதை பலமுறை யார்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கல. டேங்கு ஊழ கண்டிஷன்ல இருக்கு. டேங்கோட காலம்லாம் துருப்பிடிச்சிச்சிங்க, ஒடிகிற கண்டிஷன்ல இருக்கு. அந்த வழியா போகவும் முடியாது. வேற டேங்கு புதுப்பிச்சு தான் கொடுக்கணும், அமைச்சு கொடுக்கணும். இப்போ பக்கத்துல பால்வாடி பசங்க போயிட்டு இருக்கு, நூலகம் பக்கத்துல இருக்கு. இது மஞ்சள் கொல்ல போற வழி சாலை, இது மெயின் வழி. இது
காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்காடு கிராமத்தைச் சேர்ந்த 41 வயது மாற்றுத்திறனாளி ஹோட்டல் உரிமையாளருடனான சம்பள பாக்கி பிரச்சனையில் தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. தனியார் ஹோட்டல் உரிமையாளர் சம்பளம் கொடுக்காமல் வாக்குவாதம் செய்ததில் 60 அடி உயர குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது நின்று மாற்றுத்திறனாளி நபர் ரமேஷ் தற்கொலைக்கு முயன்றார். இதனால் வெங்காடு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் வளநாட்டில் அரசு கட்டடங்கள் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வளநாடு கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் பஞ்சாயத்து அலுவலக கட்டடங்கள் இரண்டும் சேதமடைந்து கட்டடங்களின் மேற்புறம் மரம் வளர்ந்து வருவதாகவும் இதனால் எப்போது வேண்டுமானாலும் கட்டடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு கட்டடங்களை கூட திறனற்ற திமுக அரசு புதுப்பிப்பதில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.